விஜய் அவர்கள் வேணும்னே இறக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் தாமதமா வந்தாரு. சார்ஜ் ஷீட்னு சொல்லப்படக்கூடிய குற்றப்பத்திரிகை. அதாவது ஒரு குற்றம் நடந்துருச்சு, எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கும். அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில விசாரணை அப்படின்றத நடத்துவாங்க. அந்த விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்ட ஃபைண்டிங்ஸை வச்சு ஒரு குற்றப்பத்திரிகை அப்படின்றது தாக்கலாகும். அந்த குற்றப்பத்திரிகையில தான் யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது, என்னென்ன பிரிவுகள்ல அவங்க குற்றம் செஞ்சிருக்கிறாங்க, குறிப்பா அவங்க கொலை குற்றமா, சதி திட்டம் பண்ணியிருக்கிறாங்களா, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுல நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கவனமின்மை அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வச்சு அதுக்கான ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பாங்க. உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் வேணும்னே இந்த 41 பேரும் இறக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் தாமதமா வந்தாரு அப்படின்ற ஃபைண்டிங்கை சிபிஐ அதிகாரிகள் தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் விசாரணை விஜய் கிட்ட அவரு சந்தேகிக்கப்படக்கூடிய நபரா போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, விஜயுடைய தரப்பு அவங்களோட தரப்பை நியாயப்படுத்தணும், நிரூபிக்கணும். இல்ல நான் வேணும்ட்டே வரல, வர வழியில காவல்துறையினர் இவ்வளவு கம்மியா இருந்தாங்க, பொதுமக்கள் இவ்வளவு பேர் கூடிட்டாங்க, காவல்துறையில எங்களுக்கு சரியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அப்படின்ற அந்த ப்ரூஃபை ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது பேர்டன் அப்படின்றது விஜய் கிட்ட போயிடும். ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி ஸ்டேஜ்ல தான் இந்த விவகாரம் அப்படின்றது இருக்கு.